Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணிபுரியும் தொழிலாளிகள் தொடர் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 40க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சுமார் 300 கடைகளுக்கு மேல் ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்கள் என்ன? நிச்சயமாக மஞ்சுளா, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெரியார் நகரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அமைந்துள்ளது. அதாவது இங்கிருந்து நாள்தோறும் பார்த்தோம் என்றால் விருத்தாச்சலம், வேப்பூர், ஸ்ரீமுஷ்ணம் உள்ளிட்ட 3 தாலுகா பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 300க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து பார்த்தோம் என்றால் அந்த அரசு விடுதிகளுக்கும் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய உணவுகளுக்கும் இந்த சிறைச்சாலை துறைக்கும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அரசு பள்ளிகளில் வழங்கக்கூடிய இந்த காலை சிற்றுண்டி உணவு, மதிய உணவு என அனைத்திற்குமே இங்கிருந்துதான் ரேஷன் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அவ்வாறு உள்ள இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப குழுவினர் தற்போது பணிபுரியக்கூடிய சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் இன்று முதல் ஒரு தொடர் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கியுள்ளதால் அந்த பொதுமக்களுக்கும் விடுதிகளுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அரசு மருத்துவமனைக்கும் செல்லக்கூடிய இந்த ரேஷன் பொருட்கள் முற்றிலுமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ள சுமை தூக்கும் தொழிலாளிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்றால், தங்களுக்கு சங்க தேர்தல் நடத்த வேண்டும். கடந்த 2026ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகள் பணி முடிந்த தொழிலாளர்களுக்கு பச்சை அட்டை வழங்க வேண்டும். வரிக பதிவேட்டில் பெயர் இல்லாமல் பணி செய்யும் தொழிலாளிகளின் பெயர்களை உடனடியாக வரிக பதிவேட்டில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த போராட்டத்தை தற்போது தொடங்கியுள்ளனர். இதனால் ரேஷன் பொருட்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அந்த சுமை தூக்கும் தொழிலாளிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து இந்த ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சுமை தூக்கும் தொழிலாளிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வழிவகை செய்யாமல், அதாவது வட மாநில தொழிலாளர்களை சுமார் 10க்கும் மேற்பட்டோரை தற்போது டாடா ஏஸ் வாகனம் மூலம் அழைத்து அந்த ரேஷன் அரிசி மூட்டை ஏற்றும் பணியில் இந்த விடியா அரசின் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது பல ஆண்டுகளாக பணி செய்யும் சுமை தூக்கும் தொழிலாளிகள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி தங்களது கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இந்த ஸ்டாலின் அரசும் இந்த ஸ்டாலின் அரசின் கைப்பாவையாக செயல்படும் அதிகாரிகள் பீகார் மாநிலத்தை சேர்ந்த வடமாநில தொழிலாளிகளை இறக்கி ரேஷன் பொருட்களை ஏற்றுவது என்பது அந்த சுமை தூக்கும் தொழிலாளிகள் வயிற்றில் அடிப்பதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இது குறித்து இந்த ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொழிலாளிகள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த போராட்டம் என்பது விருத்தாச்சலத்தில் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் சுமை தூக்கும் மாநில பாதுகாப்பு சங்கம் மூலம் நடைபெற்று வருவதாக தொழிலாளிகள் தெரிவிக்கின்றனர். மஞ்சுளா.